Hello everyone, welcome to Manju's Magical Work. இன்னைக்கு வந்து 2mm bead, 5mm half bead, 2 types of wheat bead, அப்புறம் sugar bead எல்லாம் வச்சு சிம்பிளான ஒரு 4 புட்டாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். 2mm bead வந்து ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு 2mm bead வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இனி இன்னொரு 2mm bead வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். நமக்கு வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம அங்கங்கே போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் ஒரு 2mm பீடும் லோட் பண்ணிட்டு திரும்ப சென்டருக்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போட்ட பீட் வந்து லாக் ஆகி நிற்கும். அதனால தான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச் வந்து போடுறோம். இனி திரும்ப வந்து கொஞ்சம் தள்ளி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஸ்மால் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு 2mm பீடும் லோட் பண்ணிட்டு திரும்ப சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ திரும்ப அதர் சைட்லேயும் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுட்டு நான் பீட் லோட் பண்ணிட்டேன். திரும்ப சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு சுகர் பீட் ஒரு 2mm பீட் ரெண்டும் இருக்கனால இன்னும் அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் புட்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி தேர்ட் புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ஒரு 2mm பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபஸ்ட்டு புட்டாக்கு போட்ட மாதிரியே ஒரு ஸ்டிச் வந்து அகைன் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 2mm பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து திரும்ப போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க 2mm பீடை சுற்றி வந்து நம்ம 2mm பீடு அவுட்லைனே கொடுக்க போகிறோம். 2mm பீடுங்கிறனால சிங்கிள் பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நான் எப்படி போடுறேனோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ வந்து நீங்கள் இந்த டைமண்ட் ஷேப்பை கூட ஒரு புட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேர்ட் புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஃபோர்த்து புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். 5mm ஹாஃப் பீடும் ஒரு 2mm பீடும் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து நான் வீட் பீடை வச்சு கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 5mm ஹாஃப் பீடுக்கு கொஞ்சம் கிராஸாக வந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு வீட் பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு சென்டராக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகைன் ஒரு வீட் பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு 5mm ஹாஃப் பீடுக்கு இன்னொரு சைடில் வந்து கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டுக்கணும். எண்ணாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ 5mm ஹாஃப் பீடுக்கு கீழே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அகைன் ஒரு வீட் பீடை வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி வீட் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த்து புட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4 புட்டாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி சிம்பிளான புட்டாஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.